உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு வழியாக நிலா திருவி திருவி கேட்டதுனால என்ன தான் நடந்துச்சு, எதுக்காக இப்படி இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கும்போது சோழன் இந்த இடத்துல அவர் ராகவ் பேசின எல்லாத்தையும் சொன்னாலும் நிலாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க, அவர் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அடிச்சே பேசுகிறாங்க. ஸோ அப்போவுமே இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாங்க எனக்கு தெரியும், நான் என்ன தான் உண்மையை சொன்னாலும் நீங்கள் என்ன தான் திரும்பி பேசி கஷ்டப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் சோழன் வந்து ராகவ் வச்சிருந்த ஸ்டேட்டஸை வந்து எடுத்து அப்படியே காட்டிடுறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நிலாவுக்கே புரியுது, வேணும்னா நீங்கள் ராகவ்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க, அவன் என்கிட்ட சொன்னானா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதுமே ரெண்டு பேருக்கும் இடையில வந்து மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனையே வந்துடுது. இதை பார்த்துட்டு சேரன் வந்து பதறி போயிடுறாரு. ஹே என்னன்னு தெரிலடா, ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பல்லவன் என்ன சொல்கிறாரு, ஆனால் அவங்களுக்குள்ளரே பேசி அவங்களுக்குள்ளரே முடிச்சுக்கிட்டோன்னே இதை பார்க்கும்போது எனக்கு என்னவோ செல்ல சண்டை மாதிரி தான் இருக்க, நீ தேவையில்லாமல் உள்ளே போவாதானே அப்படிங்கிறாங்க. என்னடா செல்ல சண்டைன்னு சொல்கிற, இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கேனே, நான் காலேஜ் போகிறேனே, சொன்னால் புரிஞ்சுக்கோனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரினா சேரன் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது நிலா வேக வேகமாக உள்ளே வந்து நிலா அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடுறத கூட காதில் வாங்காமல் உள்ளே போய் கதவை தாப்பா போட்டுடுறாங்க. சோழன் பின்னாடியே வராரு, ஒரு மாதிரி தயங்கியே வராரு. அப்போவுமே போயிட்டு சேரன் கேட்குறாரு, டே என்னதானே நடந்துச்சு, ஏன்டா நிலா இப்படி கோச்சிட்டு போகுது, எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றாங்க. டேய் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தால் நல்லா வாடா இருக்குது, என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னோடனே இப்போ வந்துட்டு சோழன் பயங்கரமாக கத்தியே சொல்கிறாரு. ஏன்னா அவன் யாருண்ணே, அவன் வந்துட்டு ஏன் பொண்டாட்டிய அவன் ஆளுன்னு சொல்கிறானே அப்படின்னோடனே, யாருண்ணே அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி பல்லவனுக்கு இந்த இடத்துல கோவம் வந்து எழுந்து கேட்குறாரு. வேற யார், அந்த ராகவ் தான். அன்னைக்கு நிலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனாங்கல்ல, அப்போது நிலா எனக்கு ஃபோன் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்களேன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நான் போனால் அவங்க தலைவலின்னு சொல்லிட்டு வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்கடா. ஆனால் இவன் பின்னாடியே வந்து அவன் ஏன் ஆள், நான் பார்த்துட்டு இருக்க பொண்ணு, அதனால நீ வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விடணும், போகும்போது வண்டியில் பாட்டெல்லாம் போடாத, தலைவலிக்குதுன்னு சொல்கிறா, அதனால் பத்திரமா பார்த்துக்கோ, போயிட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு என் ஃபோனை அவனே பிடுங்கி நம்பரை டயல் பண்ணி அவன் என் நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த நம்பர் தான் என் நம்பரை, நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு வேறு சொல்லாண்டா, யார் அவன் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல சேரன் சொல்கிறாரு, டேய் இது நிலாவுக்கு தெரியுமாடா அப்படின்னோடனே, நிலாவுக்கே இப்போ தானே தெரியும், ஆனால் நான் சொன்ன அவன் எங்கே நம்புறா, அவள் எதுக்கு எடுத்தாலும் நான் தானே பொய் சொல்கிறேன், நான் தானே ஃப்ராடு, அதனால நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லி பேசினான். அதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணா, இவ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணனால ஆஃபீஸில் எல்லாருக்குமே வாட்ச் கொடுப்பாங்களாம். சரி வாட்ச் கொடுத்தான்ல, அதோட விட்டான் அவன் நிலாவோட ஃபோட்டோவை போட்டு அத்தனை ஹார்ட்டின்னு விட்டுருக்கானே, அதை காட்டினதுக்கப்புறம் தான் அவளே நம்பியிருக்கா. ஏன் மற்ற ஸ்டாஃப்க்கும் தானே கொடுக்குறாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி வைக்க வேண்டியதானே, எல்லாத்துக்கும் இப்படி தான் அவன் ஹார்ட்டின்னு விட்டுட்டு உட்காந்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்தும்போது இப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே புரியுது சோழனோட கோவம் வந்து நியாயமானதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சோழனை சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கு மேலே நிலா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சேரனுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வெளியிலே வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன அப்படின்றாங்க. இல்லைப்பா சோழன் இப்போ தான் சொன்னான் அப்படிங்கும்போது, ஆனால் அது என்னோட பிரச்சனைண்ணே, ஆஃபீஸில் போய்ட்டு நான் ராகவ் கிட்டே இதை பற்றி பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதனால் உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துருமோன்னு தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் இல்லைண்ணே, ராகவ் கேட்டது தப்பு தான், சோழன் மேலே இதில் எந்த இதுவுமே இல்லை, நான் எதுக்கு நான் அவர் மேலே கோவப்பட போகிறேன், என்ன அவர் என்னையும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறதுனால தான் என்னை பற்றி புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லி எனக்கு கோவம், மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளே போனதுமே வந்துட்டு திவ்யா ராகவ் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே திவ்யா அந்த இடத்துல, என்ன நிலா வந்தோடனே ராகவை கேட்குற, அவர் இப்போ தான் உள்ளே வந்தார், இதோ உள்ளே தான் இருக்காரு, என்ன அதிசயமாக நீ ராகவை கேட்குற அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்றாங்க. சரி போய் பார்த்து பேசிட்டு வா, நேற்று ஈவினிங் பார்த்தது இப்போ மார்னிங் தானே பார்க்க போகிறேன், சரி போ அப்படின்றாங்க. உடனே இந்த இடத்துல நிலாவுக்கு கோவம் வந்து, திவ்யா நான் எதுக்காக பார்க்க போகிறேன்னு தெரியாமல் நீ பேசாத அப்படின்றாங்க. நான் ஒன்றுமே சொல்லலையே, நீ போய் பாருன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அப்போவுமே நிலாவுக்கு கோவம் வருது. உள்ள நேராக போன உடனே ராகவ் வந்துட்டு ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்டு வாங்க நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நேராக போயிட்டு அவங்க கோவத்தில் பேசுகிறாங்க. யார்கிட்ட நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சோழன் கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க. சோழன் கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்றாங்க. நீங்கள் என்னங்க சொன்னீங்க, என்ன உங்கள் ஆளுன்னு வேற சொல்லி வச்சிருக்கீங்க, உங்களை யார் வாட்ஸ்அப்பில் இப்படி ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ஹாட்டின்லாம் விட்டுருக்கீங்க, உங்களை யாருங்க இப்படிலாம் போட சொன்னால், உங்களுக்கு யார் அந்த பெர்மிஷனை கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்ன நீங்கள் பண்ண விஷயத்தால் சோழன் எப்படி கோவப்பட்டார் தெரியுமா, எனக்கு அவருக்கு எவ்வளோ கோவம் சண்டை வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல, இதுக்காக எதுக்கு சோழன் வந்து கோவப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கோவப்படக்கூடாது, அவர் கோவப்படுவா தான் செய்வார், ஏன்னா ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரொம்பவுமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. நிலா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் மேரிடா, சோழன் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ராகவ் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் மேரிட்னா ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாதே, நீங்கள் மேரிடா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுத்தெல்லாம் பார்க்குறாரு. அவங்க அப்படி கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க. என்ன என் கழுத்தில் தாலி இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. உங்களை பார்த்தா மேரிட்
மேரிடுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலையே நிலா அப்படின்றாங்க. மேரிட்னு சொல்லிட்டே இருக்கணுமா நான் எதுக்காக நான் அப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா சத்தியமாக நீங்கள் மேரிட்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. சரி ராகவ் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக என்னோட பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் எப்படி எனக்கு நான் மேரிடே இல்லை, நான் சிங்கிளாகவே இருந்துட்டு போகிறேன், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி போய் சோழன் கிட்ட போய் நீங்கள் சொல்ல முடியும் என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா? எப்படிங்க நீங்கள் போய் சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்டேயே போய் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிலா ப்ளீஸ், நான் சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உங்கள் ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சிருந்தா அந்த அளவுக்கு சீப்பான ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்றாங்க. சரி ராகவ் இப்போ தெரிஞ்சிருச்சுல, இதோட இனிமேல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல ராகவுக்கு ஒன்றுமே புரியல. நிலா ஆர் யூ சீரியஸ் அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ் இந்த விஷயத்தில் நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன்? நிஜமாவே நான் மேரிட் தான், எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போகுது அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா மெசேஜில் பேசுங்க, ஆஃபீஸில் நல்லா பேசுகிறீங்க மெசேஜில் பேச மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்க வெளியே போயிடுறாங்க. ராகுவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ நம்ம தான் இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ, இப்போ மேரிடுங்கிற விஷயமே நமக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி நிலாவை வந்துட்டு ஃபேஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு நிலா கேட்குறதுக்கு அவங்க அதை வந்து அதுக்கான பதிலை மட்டும் கொடுத்துட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா சோழன் வந்துட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அப்படியே பார்க்குறாரு. நிலாவும் வராங்க. வந்த உடனே வந்துட்டு நார்மலாகவே அவங்க எல்லாத்துலேயும் கேஷுவலாக பேசுகிறாங்க. பட் சோழனை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு திருப்பிக்கிறாங்க. இவனா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட திருப்பிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு பல்லவன் கிட்ட சொல்கிறாரு. உடனே பல்லவன் இருந்துட்டு ஏன்னா அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ பேசுகிறதெல்லாம் நியாயம்தான், அதுக்காக அண்ணியோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க பேசுனாங்க, உனக்கு தெரியாமையா இருந்திருக்கும், அப்படிலாம் நீ என்ன கேட்ட, பாவம் இல்லைண்ணே அண்ணி அப்படிங்கிறாங்க. டேய் அது இது கோவத்தில் நான் பேசிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. நீ கோவத்தில் என்ன வேணால் பேசுவ, அதுக்காக அண்ணி உங்ககிட்ட திரும்ப வந்து பேசுவாங்களா? எப்போ பாரு உனக்கு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது, நீ என்னண்ணே இதை வச்சாவது நீ ஏதாவது இப்போ பேசியிருக்கலாம்ல, இப்படி போய் எதுக்கு நீ பேசின அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சோழன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது சேரன் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு வாங்கப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடும்போதுமே வந்துட்டு நிலா எதுவுமே பேசாமல் மற்றவங்க கிட்டலாம் பேசுகிறாங்க, சோழன் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி சோழன் உம்முனே முகத்தை வச்சுட்டு சாப்பிடாம அப்படியே சாப்பாட்டு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க நிலா. எல்லாருமே வந்துட்டு பார்க்குறத பார்த்தோன்னே நிலா டக்குன்னு என்ன சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்படியே தட்டில் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு பசிச்சா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்கிறாரு. இதான் இந்த திமிரு தான், இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எழுந்து வெளியே போயிடுறாங்க. உடனே இப்போயும் பல்லவன் சொல்கிறாரு, ஏன்னு அண்ணியா வந்து பேசுனாங்கல்ல, இப்போயாவது ஏதாவது நீ பேசியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்படியே சோழன் பார்க்குறாரு, உனக்கு வாய் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனே எழுந்து போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு தூங்கினதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்த்தா நிலாவுக்கு காலையிலே வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னடா காலையிலே அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க, எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தான்மா எழுந்திருக்கிறேன், நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், வாழ்த்துக்கள் டி அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்களா? என்னம்மா எதுக்காக நீ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. என்னடி என்ன விஷயம் நடக்குதுங்கிறது எனக்கு புரியலையா அப்படின்றாங்க. அம்மா சத்தியமாக நீ எதுக்காக எனக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க. என்ன புரியல? எங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு நீயா உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாலும் அது உன்னோட வாழ்க்கை தானே, என்ன பண்ணுறது, நீ என் பொண்ணா போயிட்டா, மனசு கேட்காம தான் இப்போ நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசு, காலையிலே ஃபோன் பண்ணி சம்மந்தமாக இல்லாமல் எனக்கு புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கியே அப்படின்றாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, தேதி என்னன்னு பார்த்தியா இல்லையா, இன்னைக்கு உனக்கும் சூர்யாவுக்கும் நாங்கள் கல்யாணம் அரேஞ்ச் பண்ண நாள், அன்னைக்கு நாளில் தானே நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சோழனை கல்யாணம் பண்ண, அது கூட உனக்கு மறந்து போயிடுச்சா அப்படின்றாங்க. அப்போ தான் டேட்டை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க கல்யாணம் பண்ண அந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அன்னைக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அதை சொல்கிறியா அப்படின்றாங்க. என்னடி இவ்வளோ சாதாரணமாக நீ வந்து அதை சொல்கிறியான்னு கேட்குற, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி டி, அப்படின்னா நீ அங்கே சந்தோஷமாக இல்லையா, உனக்கு கல்யாணனாலே மறந்து போகுதுன்னா அப்போ நீ எந்த லட்சணத்தில் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நீ ரொம்பலாம் ஓவராக திங்க் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்க் டென்ஷனில் ஏதோ நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணேன், அதில் நான் பெஸ்ட்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃபீஸில் எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, சரி நீ உனக்கு கேரியரில் வந்துட்டு நீ நல்லா வந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு, சரிடி உங்கள் சோழனுக்கும் வந்துட்டு நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு, ஒழுங்கா அந்த தம்பி கூட கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ எழுந்து வெளியே வராங்க. ஸோ வெளியில் வந்தோடனே எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே எழுந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிலா பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங், என்ன எல்லாருமே எழுந்துட்டீங்க போல அப்படிங்கிறாங்க. அப்படி பல்லவன் ஆமாம் நீங்கள் இப்போ தான் எழுந்தீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், ப்ரஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சேரன் கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. அண்ணா குட் மார்னிங்ண்ணே அப்படிங்கிறாங்க. வாப்பா நிலா போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வாப்பா, காஃபி எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. போட்டிங்களாண்ணே, நான் வந்து போடலான்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா நான் சீக்கிரமே எழுந்துட்டேன், நீ போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்தோடனே காஃபி கொடுத்தோடனே எல்லாருமே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அப்படியே அவங்க உட்காந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவங்களுக்குள்ளாரே பார்த்துக்கிறாங்க, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்களாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு வீட்டில், எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அண்ணி என்ன நீ இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாமல் என்ன நீ பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இல்லையே நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் உங்கள் ஒருத்தரோட ஃபேஸ் ரியாக்ஷனுமே சரியில்லையே அப்படின்றாங்க. உடனே சேரன் இந்த இடத்துல வந்துட்டு, இல்லைப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு கூட எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்ண்ணே அப்படின்றாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படின்றாங்க. உடனே டக்குன்னு பல்லவன் இருந்துட்டு, அண்ணி சொல்லாமா வேணாமான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன் அண்ணி, ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அண்ணி அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை கொடுத்துட்றாங்க. ஸோ சோழன் வந்து அப்படியே பார்க்குறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு வந்து சோழனை தான் பார்க்குறாங்க. இவங்க வந்து டக்குன்னு பல்லவன் கையை கொடுத்துட்டதுனால அவங்களும் கையை கொடுத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு மட்டும் அப்படியே விட்டுடுறாங்க கையை. அப்போவுமே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம் டைவர்ஸே அப்ளை பண்ணியாச்சு, இதில் ஃபஸ்ட்டு வருஷம் ஆனிவர்சரி தான் ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி அவர் திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ சேரன் வந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது என்னென்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் அதுதான் தயங்கிட்டே நின்னேப்பா, உனக்கு இந்த நாள் வந்துட்டு உனக்கு பிடிக்காம கல்யாணம் ஆச்சுங்கிறது எங்கள் யாருக்குமே தெரியாது, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இருந்தாலும் எங்களுக்கு அப்படி தானப்பா தெரியும், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சுது, என்ன தான் நடந்தாலும் உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன நாள் இல்லைப்பா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அம்மாவும் இப்போ தான் காலையில் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பேசினாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அப்படின்னு நிலா நிமிந்து பார்த்துட்டு ஆமாம் பேசினாங்க அப்படின்னோடனே, ஓ ஓகே ஓகே நல்லா இருக்காங்களா, என்ன பேசினாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்னவோ பேசினாங்க அப்படின்னு சொல்லணுன்னே, இது உனக்கு தேவைதான்டா சோழா, அவள் இப்படி தான் பதில் சொல்லுவான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு திரும்பிக்கிறாரு. சேரன் கிட்ட ஒன்றும் இல்லைண்ணே காலையிலே அம்மா ஃபோன் பண்ணவும் என்னன்னு தெரியலையேன்னு கேட்டேன், கடைசியில் பார்த்தா அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு உன் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு அவங்க தானே ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடு எடுத்து வைக்கும்போது சோழன் அப்படியே தயங்கி நிற்கிறாரு. என்னண்ணே பசிக்குதுண்ணே, என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த நாள் வந்து உனக்கு நீ எப்படி எடுத்துக்குவியோ எனக்கு தெரியல, இருந்தாலும் எங்களுக்கு தோணுச்சு அதனால நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல்லாம் செஞ்சுருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சக்கரை பொங்கலாண்ணே, சரிண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சக்கரை பொங்கலையும் சாப்பிட்றாங்க. சோழன் அதையும் பார்க்குறாரு. இவ என்ன சக்கரை பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறா, பல்லவன் விஷ் பண்ணாலும் வாங்கிக்கிறா, ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் நேரத்திலே சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு சேரன் சொல்கிறாரு, சாரிப்பா இந்த நாள் பிறந்த நாளாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், இந்த நாளை நீ எப்படி எடுத்துக்குவியோ எங்களுக்கு தெரியல, அதனால தான்ப்பா உனக்கு நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு டக்குன்னு நிலா இப்படி டக்குன்னு திரும்பி சோழனை பார்த்துட்டு, நீங்கள் வாங்கலை சரி, ஏன் இவர் கூட எதுவும் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பெரிய அப்படியே லைட்டே எறிகிற மாதிரி இருக்குது. அவரை டக்குன்னு அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, ஏங்க நிஜமாவே நான் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன வாங்கிக்குவீங்களா, நீங்கள் முதல்ல வாங்கினீங்களா அப்படின்றாங்க. என்னங்க இப்படி கேட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு ஒரு சாரீ அப்புறம் பூ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாரு. ஓ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிட்டிங்களா அப்படின்றாங்க. ஏங்க இந்த நாளை எப்படிங்க என்னால் மறக்க முடியும், உங்களை பொறுத்த வரைக்கும் தாங்க நான் ஃப்ராடு பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால, ஆனால் எனக்கு நான் உங்களை மனசார பிடிச்சிதாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த சாரியை வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. அப்போ வெளியில் வரதுக்கு முன்னாடியே பார்த்தா சோழன் இங்கே நின்றுட்டு, பாத்தியாடா அவள் என் மேலே லவ் இல்லைனா எப்படி அந்த சேரியை வாங்கிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா கொஞ்சம் அடங்கு, சேலையை வாங்கிட்டு தான் போயிருக்காங்க, அவங்க கட்டிட்டு வருவாங்கலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா பாடுறா அந்த சேலையை அவள் கட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிலா வந்து அந்த சாரியை கட்டிட்டு வெளியே வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பூவையுமே தலையில் வச்சுட்டு இப்போ அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நடேசன் உள்ளே வராரு. வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்கிள் வாங்க அங்கிள் என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லம்மா நீ என்றைக்குமே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. அப்போ வந்து சோழனை பார்க்குறாரு. டேய் மருமக வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குதில்ல, இன்றைக்கி உன் கல்யாண நாள் தானே, எங்கேயாவது ஆசீர்வாதம் வாங்கணும்னு உனக்கு தோணுதா, என்னடா அங்கேயே நின்றுட்டு இருக்கா, வாடாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சோழன் அப்படியே தயங்கி வராரு. உன்னை தாண்டா கூப்பிட்டேங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவரை கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. வாடாங்க என் மருமக பக்கத்தில் வந்து நில்லுடா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஜோடியாக என் காலில் விழுவுங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா அப்படியே சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. சோழன் அப்படியே நிலாவை பார்க்குறாரு. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, காலில் விழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு 2 பேர் சேர்ந்து தான் காலில் விழுணும், தனித்தனியெல்லாம் விழுகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு வழியே இல்லாமல் காலில் விழும்போது நீங்கள் 2 பேரும் என்னன்னைக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எழுந்து நின்று அப்படியே நிலா பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற, நீ வேணா உனக்கு பிடிக்காமா டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாமா, உனக்கு இவனை வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எங்கள் எல்லாரையும் பிடிக்கும் தானே, எங்கள் எல்லாருக்குமே உன்னை அவ்வளோ பிடிக்குமா, நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த குடும்பமே அப்படி மாறி இருக்குது, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு மதிப்பு வந்திருக்குனாலும் அது ஒன்னால தான்மா, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேம்மா, அதுக்காக தான் இந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், வயசான காலத்தில் கேட்குறேன், இவனை என்ன இந்த கிழவனை நீ ஏமாத்தி
ஏமாத்திர மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்துட்டு 2 பேருக்கு கையிலையும் காசு வச்சு கொடுத்துட்டு விபூதி வச்சு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்துடுறாரு. ஸோ நிலா வந்துட்டு சோழன் கிட்ட எந்த ஒரு இதுவுமே காட்டாமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக கிளம்பி போகிறாங்க. ஸோ சோழன் அப்படியே பாவமாக நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு நிலா அங்கே போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சோழன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீயாக தானே இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க ஃப்ரீயாக தான் இருக்கேன், 10 மணிக்கு தான் எனக்கு சவாரி இருக்குது அப்படிங்கிறாரு. பின்னென்ன நான் நடந்து தானே போயிட்டுருக்கேன், ஏன் ஆஃபீஸில் வந்து என்ன ட்ராப் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்னங்க நான் வரேன், நான் கேட்டால் நான் வேணாம் நான் ஆட்டோவில் போய்க்கிறேன்பிங்க, அதுக்காக தான் நான் கேட்காம நின்னேன் அப்படின்றாங்க. ஏன் நான் சொன்னேன்னா நீங்கள் கேட்க மாட்டிங்களா, அன்றைக்கி தானே சொன்னேன், இன்றைக்கி கேட்டால் என்ன அப்படின்றாங்க. அப்படியே பார்க்குறாரு, இவன் என்ன வர சொல்கிறாளா வர வேணான்னு சொல்கிறாளா கேளுங்கிறாளா கேட்க வேணாங்கிறாளா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. வாங்க டைம் ஆகுது அப்படிங்கும்போது இப்போ பல்லவனும் நிற்கிறாரு. டேய் வாடா உன்னையும் அப்படி நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது வேணாண்ணே கல்யாணம் நாள் அதுவுமா அண்ணியே உன்னை கூப்பிட்டுருக்காங்க, போகும்போதாவது உன் வாயை வச்சுட்டு ஏதாவது பேசாமல் கொஞ்சமாவது ஏதாவது ரொமான்டிக்காக பேசிகிட்டே போ அப்படின்றாங்க. ஆமாண்டா இவக்கிட்ட தானே நல்லா ரொமான்டிக்காக நான் பேச முடியும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு கிளம்புறாரு அவர். ஸோ இந்த மாதிரியான கதைக்களை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.